5 லட்சம் மதிப்புள்ள பொதுமக்களின் சேவை சார்ந்த வணிகப் பொருட்களை தடையின்றி எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் காலத்தில் 5 லட்சம் வரை வணிக கொள்முதலுக்கான ரொக்கம் எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும், உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்லும் எந்த பொருளையும் தேவையின்றி கையகப்படுத்தும் சூழலை தவிர்த்திட வேண்டும் என்றார். கைப்பற்றப்படும் ரொக்கம் பரிவர்த்தனையில் உரிய சான்றிதழ்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் நிலையில் வணிகர்கள் எங்கும் அலையாமல் ஓரிடத்திலேயே பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை அமல்படுத்திட வேண்டும் என்றும் அவர் அப்போது கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்களை சந்தித்து வியாபாரிகள் தேர்தல் நேரங்களில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், சிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை தந்திருக்கிறோம். குறிப்பாக 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் எடுத்துச் செல்ல வேண்டியதை மாற்றம் செய்து 5 லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று நாங்கள் எடுத்து செல்கின்ற பொருள்கள் பேங்குக்கு பணம் கட்டக்கூடிய பில் போட்டு முறையாக வரக்கூடிய சரிபார்த்து கையிலே ஒப்படைத்து விட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்கள் மாவட்ட வாரியாக ஆட்சியாளர்களை வைத்து வணிக சங்க பிரதிநிதிகளை அழைத்து கூட்டங்களை போட்டு குறைகளை சொல்லி குறைகள் வராத வண்ணம் உடனடியாக நான் அமல் ஏற்படுத்துவேன் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். 5 லட்சத்தை தலைமைக்கு அனுப்பி 2 தினங்களிலே நல்ல தகவலை சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்களை ஆங்காங்கே ஒவ்வொரு அதிகாரிகளாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சுழற்சி முறையிலே சுத்த விடாமல் ஒரே அதிகாரியை நியமனம் செய்து அதே அதிகாரிகிட்ட நாங்கள் முறையான பில்லுகளை காமித்தால் பொருள்களை உடனடியாக திருப்பி தரப்பட வேண்டும். ஒரு வாகனத்தில் எடுத்துச் செல்கின்ற பொருள்களை பறிமுதல் செய்தால் அந்த லாரி வாடகை கட்டணங்கள் என்பதை வியாபாரிகள் மிக நலிந்து போகின்றார்கள். தேர்தல் என்றாலே ஒரு அச்சம் வணிகர் மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் முறையான நடவடிக்கை எடுத்து வியாபாரிகள் அச்சுறுத்தல் படாமல் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய நிலையை உற்பத்தி செய்து தாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் செய்ய காத்திருக்கிறோம். அதே போன்று 100% வாக்களிக்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வெகு வேகமாக அந்த பணிதனை மாவட்ட வாரியாக பில்லு பேக்கு நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லையும் பில்லுலையும் அந்த வாசகத்தை அடிக்க இருக்கிறோம், கொடுக்குற கவர்லையும் அந்த வாசகத்தை அடிக்க இருக்கிறோம். வாங்க தட்டி பலகைகள் வைத்து ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமம் முதல் நகரம் வரை விளம்பரப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு ஆயத்த பணி செய்து கொண்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.